நீங்க டீமா என்ன வேணா டிஸ்கஸ் பண்ணுங்க, ஆனா என்னோட பார்வையில இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு இந்த ரோபோட் டாக் பாத்தீங்கன்னா பிளேயர்ஸையே சுத்தி சுத்தி வந்திருக்கு. டெல்லிக்கும் குஜராத்துக்கும் மேட்ச் நடந்திருக்கு. ஸோ இதில் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்ல பார்த்தீங்கன்னா கிடைக்கிற கொஞ்சம் குட்டி கேப்ல பிளேயர்ஸும் மென்டார்ஸ் கோச் எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் போட்டு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்லாம். ஸோ அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ரோபோட் டாக் அவங்க பின்னாடியே சுத்தி சுத்தி வந்திருக்கு. நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன்னு எங்க போனாலும் எந்த பிளேயர் போனாலும் இந்த ரோபோட் டாகும் பின்னாடியே போயிடுது. அந்த ரோபோட் டாகோட வேலையே அதுதாங்க. அது வந்து ஒரு கேமராமேன் மாதிரி தான் செயல்படும். அந்த ரோபோ டாக கட்டுப்பாட்டு அறையில உட்காந்துக்கிட்டே வந்து இயக்கலாம். ஸோ கிரவுண்டை சுற்றி என்ன நடக்குது, பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, முக்கியமாக இந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் அப்போ என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஸோ இதெல்லாம் ஒரு கேமராமேன் போயிட்டு படம் எடுக்காம இந்த ரோபோ டாக் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி சுற்றி போயிட்டு அழகாக கேப்சர் பண்ணிட்டு நமக்கு வந்து காமிச்சிடும். ஸோ இந்த மேட்ச்லையும் அந்த ரோபோ டாக் அதோட வேலையை சிறப்பாக பண்ணியிருக்கு. ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் டெல்லி பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்காங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச்ல டெல்லியா குஜராத்தா யார் ஜெயிப்பா நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.